கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். மறுரூப மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே மகாபெலன் வந்திறங்கிடுதே. மறுரூப மலை மீதிலே உன்னத ஜீவன் புறப்படுதே. உயஸ்தலமதிலே ஏற்றிடுதே. உன்னத ஜீவன் புறப்படுதே. உயஸ்தலமதிலே ஏற்றிடுதே. மகிமை மகிமை மாமகிமை விளங்கும் மலைவாசம் என் மனம் மகிழும். மகிமை மகிமை மாமகிமை விளங்கும் மலைவாசம் என் மனம் மகிழும். மறுரூப மலை மீதிலே அக்கினி கோட்டை சூழ்ந்திடுதே. ஆவியின் பலனே காத்திடுதே. அக்கினி கோட்டை சூழ்ந்திடுதே. ஆவியின் பலனே காத்திடுதே. ஜெபமே ஜெயமே தீங்கு நாளின் நரணே. உபவாசம் நல்ல அனுபவமே. ஜெபமே ஜெயமே தீங்கு நாளின் நரணே. உபவாசம் நல்ல அனுபவமே. மறுரூப மலை மீதிலே ஆச்சரியமான ஆலோசனை அன்பரின் பாதம் கிடைத்திடுதே. ஜெயமாய் முழங்கும் ஸ்தோத்ர ஆராதனையும் ஜபதூபம் அங்கேறெடுப்பே. மறுரூப மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே மகாபெலன் வந்திறங்கிடுதே. மறுரூப மலை மீதிலே. யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இங்கே பார்க்கிறோம், 4 விதமான காரியங்களை சொல்லி அவைகள் பட்சித்த பெரிய சேனை என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, நான் உங்களிடத்தில் அனுப்பின சேனை. We read in Joel 2 and verse 25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய என்று பார்க்கிறோம். நம்ம ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர் அன்பின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே சில இழப்புகள் நஷ்டங்களை நாம் சந்திக்க நேரிடும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அது நம்முடைய நன்மைக்காக தான். அப்படிப்பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் வரும் பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பி ஆண்டவரிடத்திலே போய் பாதத்தில் விழுந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஆராய்ந்து பார்த்து ஜெபித்து அந்த காரியங்களை நாம் சீர்படுத்தும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவர் அனுப்பின சேனை தான். அதனால் நமக்கு நஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்கள், இது 1 நாள் 2 நாள் அல்ல, years of labor that has been destroyed. அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஐ வில்
கிவ் இட் டு யூ பேக், ஐ வில் ரிட்டர்ன் இட் டு யூ, உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 2:12-13 ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளை பனிஷ் பண்ணுறது நாட் டு கண்டெம் us and throw us away, but he is punishing us out of his love. அவருடைய அன்பின் நிமித்தம் தான் நமக்கு அந்த சிக்ஷைகளை வேதனைகள் ஆண்டவர் சில சமயங்கள் கொடுக்கிறார். எதற்காக? நாம் we have to return to him, நாம் அவர்களில் திரும்பும்படி. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 12வது வசனம், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஏன் அப்படின்னா அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். இங்கே பார்க்குறோம், நீங்கள் ஜனத்தை கூட்டுங்க, பிள்ளைகள் எல்லாரையுமே, பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் உபவாசத்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உபவாச ஜெபத்துக்கு பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சிறு வயதிலிருந்தே அவங்க பிள்ளைகளாக, சின்ன பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே, குழந்தையாக இருக்கும் பொழுதே அவங்கள தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்து அவர்களை அமர பண்ணி அவங்கள பழக்க வைக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த மெசேஜ் கேட்கும் பொழுதும் பாட்டு பாடும் பொழுதும் அவங்களுக்கு அந்த பய பக்தியை, அவங்க பக்தியாக தேவாலயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு இந்த கொலுசெல்லாம் போட்டு அந்த பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் இல்லாதபடிக்கு பிள்ளைகளை பக்தியோடு நாம் வளர்க்க அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நாமும் செய்ய வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். அழுகையோடு நம்ம உபவாசத்தோடு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, 21வது வசனம், தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த பின்பு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த பெரிய காரியத்திலே ஒன்றுதான் பட்சித்த வருஷங்களின் விளைவை தேவன் நமக்கு திரும்ப கொடுப்பது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விதவை அவங்களுடைய மகனை அழைத்து கொண்டு அவங்க தீர்க்கதரிசியினுடைய சொல்லை கேட்டு 7 வருஷம் போயிடுவாங்க. அப்பொழுது அந்த ராஜா விசாரிப்பார், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்ததா அப்படி என்று சொல்லி விசாரிக்கும் பொழுது, அப்பொழுது கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்க அந்த இடத்துல வராங்க. 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 4:5 நீங்கள் வாசிங்கன்னா, அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாக இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களையெல்லாம் எனக்கு விவரமாய் சொல் என்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அவள் அந்த 7 வருஷம் இங்கே பஞ்சம் இருக்குது, நீ போயிடு அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அந்த சொல்லை கேட்டு அவள் போயிட்டாள். இந்த இடத்துல அவங்க கிட்டக்க எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வர வேண்டிய காரியம் 7 years ஆஃப் ப்ரொசீட்ஸ் ஆஃப் த ஃபீல்டு. அவங்க கிட்டக்க வயல் இருந்தது, அவங்களுக்கு வர வேண்டிய அந்த வருமானம், அதே மாதிரி வீட்டுக்கு காரியங்கள். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. தீர்க்கதரிசி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீடை விட்டுட்டு, அவங்களுடைய சொந்த வீடு, லேண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க இன்னொரு இடத்துல போய் அவங்க சஞ்சரிக்கிறாங்க. எங்கேயாவது போய் நீ சஞ்சரி அப்படின்னு சொல்கிறார் அந்த தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசிய வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படிந்து அவங்க போகிறாங்க. ஆஃப்டர் the 7 years of completion, she comes back to her own house to see the field and her own house. அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்து அவங்க ராஜா கிட்டக்கு கேட்கறதுக்கு வராங்க. அது இட் இஸ் நாட், நம்ம சொல்லுவோம் இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் தே ஆர் ஆல் காட்ஸ் அப்பாயின்ட்மெண்ட். கர்த்தருடைய
அந்த சரியான நேரத்தில் அவங்க வராங்க. அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன் தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜா பார்த்தீங்கன்னா, how much he was concerned for a desperate lady. அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை என்பதை தெரிந்து அந்த ராஜா எவ்வளோ மனதுருகமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவர் நமக்கு நீதியை செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்களுக்கு பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்றால் திரும்ப அளிப்பார். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, we have to repent, turn to the Lord. ஆண்டவர் இடத்துல முழு இதயத்தோடு நம்ம திரும்பும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்து நம்மை மகிழ்ச்சி. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த வேளையில் கூட ஆண்டவரே அப்பா, யார் யார் ஆண்டவரே அப்பா எத்தனையோ வருஷங்களுடைய பலன் என்னை விட்டு போய்விட்டது, 10 வருஷ காலமாக செய்த அந்த பிஸ்னஸோடைய பலன் போய்விட்டது, 5 years ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசீட்ஸ் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி ஆண்டவரை வேதனையோடு இருப்பார்கள். ஆனால் அவர்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே இருதயங்களை கிழித்து ஆண்டவரே உங்களிடத்தில் ஆண்டவரை திரும்பும் போது ஆண்டவரே அவங்களுடைய ஆண்டவரை நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அந்த விளைவை அந்த பலனை நீங்கள் திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே உபவாசத்தின் ஆண்டவரே அப்பா அவங்க உண்மையாக உம்மிடத்தில் ஆண்டவரே மனம் திரும்ப உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவங்க இழந்தது எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பி கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், இழந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர், இழந்த பண காரியங்களை பெற்றுக்கொள்ளட்டும், இழந்த நேரம் ஆண்டவரே அப்பா தாளந்துகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு உமக்காக ஆண்டவரே வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.